ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான வேகன்சி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அப்ளிகேஷன் டேட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இது வீடியோக்குள்ளே பார்த்துமே நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை யூபிஎஸ்சி ஓகேங்களா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதுக்கான எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. எதுக்குன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஓகேங்களா, ஆஃபீஸர் என்ட்ரிக்கு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ பர்மனெண்ட் ஜாப் தான், யாரும் டெம்பரரின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதில்ல, ஒன்லி பர்மனெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா. ஆஃபீஸர் என்ட்ரிக்கு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மொத்தம் 80 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்டிங் டேட்டு 4 பிப்ரவரி 2026லேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி 2026 ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2026 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 டேஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நம்மளுக்கு இன்னும் 3 டேஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண மோஸ்ட்லி டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான், அப்ளை பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு போன்ற சப்ஜெக்ட் எல்லாம் முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகேங்களா. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஓபிசி 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கான சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஃபஸ்ட் மந்த் சேலரி. ப்ரொமோஷன் பொறுத்து உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸு அதுமாரி டீட்டெயிலாக பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்குது, அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இது 3 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து ஆஃபீஸருக்கான போஸ்டிங் உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இதுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. எங்கெங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், இந்த ஒரு 5 ஊரில் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தனித்தனியாக எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஊரே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு கிட்டே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்குங்க. ஸோ ஓகே நண்பா, இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இதுக்கான எலிஜிபிள் இருக்கவங்க அவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை வீடியோ நாளைக்கு முடிஞ்சால் போட பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். நீங்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இந்தியன் இருக்கிற எல்லாருமே, எல்லா கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம இதுதான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நண்பா, எல்லோரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 3 டேஸ் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.